ஃபேக்டரி என்னும் அமைப்பு தயாரித்துள்ள மணிப்பால் அவர்கள் இயக்கியுள்ள சாலா என்னும் திரைப்படத்தை பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தது. இந்த படம் கோடிக்கணக்கான மக்களின் தூரலை கொட்டி தீர்க்கிற ஒரு படமாக இருக்கிறது. மதுவால் இந்த நாடு எவ்வாறு சீரழிந்து கொண்டிருக்கிறது, சமூகம் எவ்வளவு பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மிக சிறப்பான முறையில் சமூக பொறுப்புணர்வோடு தயாரித்திருக்கிறார்கள். மணிப்பால் மிகச்சிறப்பாக இதை இயக்கியிருக்கிறார். இதனுடைய கதாநாயகராக நடித்திருக்கிற நடராஜ் அவர்களும் கதாநாயகியாக நடித்திருக்கிற ரேஷ்மா அவர்களும் இந்த படத்தில் முதலாக நடிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டாலும் அவர்கள் மிக தேர்ச்சி பெற்ற கலைஞர்களாக முதல் படத்திலேயே வெளிப்பட்டிருக்கிறார்கள். இந்த படத்தில் கதாநாயகன் கதாநாயகி என்று சொன்னாலும் கூட அவர்கள் சமூக பொறுப்புள்ள போராளிகளாக நடித்திருக்கிறார்கள் என்பதுதான் சிறப்புக்குரியது. அதைப்போல கேமராமேன் இந்த படத்தை மிகச் சிறப்பாக ஒரு ஒளி ஓவியமாக படைத்திருக்கிறார். கேமராமேன் அவர்கள் ரவீந்திரநாத் அவர்கள் அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை பதிவு செய்திருக்கிறார், ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு உங்களுடைய பாராட்டுகள். அதேபோல தீசன் அவர்கள் இந்த படத்திற்கான பின்னணி இசையை வழங்கியிருக்கிறார். அது நல்ல பாடல் அல்லது நல்ல இசை என்று சொல்ல தேவையில்லை. இந்த படத்திற்கு தேவையான பின்னணியை தந்திருக்கிறார். எந்த இடத்திலே நாம் அந்த படத்தோடு ஒன்ற வேண்டுமோ அப்படி ஒன்றக்கூடிய அளவுக்கான பின்னணி இசையை தந்திருக்கிறார். நம்முடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு பின்னணி இசையை தந்திருக்கிறார். வெறும் இறைச்சலாக இல்லாமல், வெறும் சப்தமாக இல்லாமல் தேவையான பின்னணியை தந்து இந்த படத்தின் வெற்றிக்கு அவருடைய பங்களிப்பு மகத்தானதாக இருக்கிறது. இந்த படத்தை இயக்கியிருக்கிற மணிப்பால் அவர்களும் அவரோடு இணைந்து பணியாற்றியிருக்கிற கலைஞர்களும் ஒரே சிந்தனை வேகத்தில், அலைவேகத்தில் செயல்பட்டிருக்கிறார்கள். முழுமையான ஈடுபாட்டுடன் செயல்பட்டிருக்கிறார்கள். சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட்டிருக்கிறார்கள். வணிக நோக்கம் இல்லாமல் படம் என்றால் மசாலாவாக இருக்க வேண்டும் என்று கருதாமல், திரைப்படங்களில் காதல் இருக்க வேண்டும், தூய காட்சிகள் இருக்க வேண்டும், கவர்ச்சி காட்சிகள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கணக்கு போடாமல் இந்த சமூகம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்து திருந்த வேண்டும் என்கிற அளவுக்கு, எல்லோரும் திரண்டு இழ வேண்டும் என்கிற அளவுக்கு, டாஸ்மாக் என்கிற அரக்க சக்திக்கு எதிராக போராட வேண்டும் என்கிற அளவுக்கு, போர்க்குணத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு பொறுப்புணர்வோடு இயக்குனர் தலைமையில் இந்த குழு செயல்பட்டிருக்கிறது. தேசிய விருது பெறக்கூடிய அளவுக்கு இந்த படம் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. இதில் இயக்கத்திற்காகவும் தேசிய விருது கிடைக்கும், நடிப்புக்காகவும் தேசிய விருது கிடைக்கும், வசனத்திற்காகவும் தேசிய விருது கிடைக்கும். அதே போல பின்னணி இசைக்காகவும் கேமரா ஒளிப்பதிவுக்காகவும் தேசிய விருது கிடைக்கும் என்கிற அளவுக்கு ஒவ்வொரு அம்சமும் பாராட்டத்தக்க வகையிலே அமைந்திருக்கிறது. எல்லாவற்றையும் விட சமூக பொறுப்புணர்வு, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதுதான். ஒட்டுமொத்த தேசமே மதுவால் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இளம் தலைமுறையினர் பாழாகி கொண்டிருக்கிறார்கள்.
பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவ செல்வங்கள் இதனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கு செல்லும் மாணவிகளே இப்போது மது அருந்துவதை நாம் சமூக வலைத்தளங்களில் பார்க்கிற போது அடிவயிறு எரிகிறது. ஒட்டுமொத்தமாக இப்படி குமைந்து கிடக்கிற, குமுறி கொண்டிருக்கிற சமூகத்தின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக சாலா அமைந்திருக்கிறது. இந்த படம் வெற்றி பெற வேண்டும். ஒவ்வொரு ஜனநாயக சக்தியும் இந்த படத்தை தூக்கி கொண்டாட வேண்டும். நாடு முழுக்க இதை எடுத்து சென்று மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இயக்குனர் மணிப்பால் அவர்களையும் அவரோடு இணைந்து பணியாற்றிய அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு மிகச்சிறப்பான ஒரு பாராட்டு விழாவையும் நாங்கள் நடத்துவோம் என்பதை Firstly, I would like to congratulate my friend Nataraj Pillai on he's coming with a screen name called Dhiran. He's my childhood friend. We both I was born and raised in Chennai, and we grew up together. We didn't study in the same school, but he's my I can say he's my best friend from the age of 16, 17. He's been my best friend. And today, very surprisingly, he's entered films. After so many years, when we're walking the streets of T Nagar, I never even imagined that both of us will land in films. I mean, I'm from a film background, so me landing up in films is not much of a surprise. But my very good friend Nataraj Pillai coming into films is a very pleasant surprise thing, and I hope he goes into great heights, and obviously my best wishes are always there with him. Thank you. I'm very proud of you. Firstly, congratulations. Even before the film release, I know you have a man, you're a guy of good taste, and you'll definitely do good work. Thank you So much. I really heartfully appreciate. Love you. Thank you. And ரொம்ப பெருமையா இருக்கு. நன்றி. And I would like to thank People Media Factory sir. Thank you so much. ఎందుకంటే I really appreciate that you're making films with so many youngsters, so many good films. There's so many films coming from your side. Thank you very much. I wish you all the best for the release. Thank you, sir. The movie is going to release on this 23rd, Friday. I wish the entire team of Sala all the best, and my best wishes to the director. Thank you sir. so much, sir. Trailer பார்த்தா ரொம்ப நல்லா பண்ணீங்க. படம் கூட அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். I wish you all the best. Thank you. I wish you very much. Thank you, sir. All the best, my father. Thank you. I wish you all the best, my dear. Thank you so much. I wish this movie does good for you. Good for you. Trailer பார்த்தேன். Because he's my childhood friend, I put it on my personal Twitter to promote him. Please, I hope you like that. I hope you like the trailer, and I hope you all watch the movies and hope it touches your heart. ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்றா வளரணும். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒரு 15 அந்த டைம்லேருந்து டில் இந்த வயசு வரைக்கும் we have been childhood friends, and சாலான படம் பண்ணியிருக்காரு. I never knew that அவர் படம் பண்ணுவாருன்னு நான் நினச்சவே இல்லை. ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். மச்சான் நான் தமிழில் பேசுகிறேன்னா கொஞ்சம் blank ஆகிட்டேன். பரவாயில்ல. அந்த கொஞ்சம் தமிழ் கூட மக்களுக்கு போய் சேரணும். பார்க்குறதுக்கு டீசென்ட்டாக இருக்கார், ஆனால் இதில் டீசென்ட் கிடையாது. 23 இந்த ஃப்ரைடே ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு பிளெஸிங் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you so much, sir. Most welcome, Polgar. I wish you all the best. Thank you, sir. Thank you for coming. Once again. நன்றி மச்சான். ரொம்ப நன்றி. Thank you. Thank you.